முடி நீளமாக வளர்கிறதுக்கு ஏதாவது டிப்ஸ் சொல்லுங்கள் சிஸ்டர். என்னோட முடி அடர்த்தியாக இருக்குது, ஆனால் நீளமாகவே இல்லை, வளரவே மாட்டேங்குது. அதுக்கு ஏதாவது டிப்ஸ் சொல்லுங்கன்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அவங்களுக்கான டிப் தான் இது. இந்த ஹேர் ஆயிலை ப்ரிப்பேர் பண்ணி தேய்ச்சி பாருங்கள், உங்கள் முடி நல்லா நீளமாக வளர்கிறத உங்களால் பார்க்க முடியும். அது செம்பருத்தி கூந்தல் தைலம் தாங்க. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா, அதாவது 90s 80s காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா செம்பருத்தி கூந்தல் தைலம்னே விற்கும். அதை வாங்கி நாங்கள் முடி வளர்கிறதுக்காக அப்ளை பண்ணுவோம். அது செம்பருத்தி மட்டுமே போட்டு காய்ச்சுவாங்க. அந்த ப்ரிப்பரேஷன் தாங்க நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். அதுக்கு நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது சுத்தமான தேங்காய் எண்ணெய் 250 ml எடுத்துருக்குறேங்க. 15லேருந்து 20 செம்பருத்தி பூ எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு அந்த 1/4 லிட்டர் எண்ணெயை அதில் சேர்த்துருங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. அந்த செம்பருத்தி பூவை நல்லா முன்னாடியே வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி இல்லாமல் சுத்தமாக வடித்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணிவிட்டு வந்து லைட்டாக ஒன்றும் பாதியமாக தான் கிரைண்ட் ஆகும். நாம் நினைப்போம் செம்பருத்தி பூ போடுறதுனால பிங்க் கலரில் ஆயில் இருக்கும் அப்படின்னு. கண்டிப்பாக பிங்க் கலரில் ஆயில் இருக்காதுங்க. பாருங்கள், எல்லோ கலரில் தான் இருக்கும் ஆயில். பபிள்ஸ் அடங்கின உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிட்டு ஆறுனதுக்கப்புறம் ஒரு டம்ளர்லேயோ இல்லை ஒரு பாட்டில்லையோ ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அப்ளை பண்ணி பாருங்கள். நல்ல முடி வளர்ச்சியை நீங்கள் பார்க்க முடியும். ஸ்பெஷலாக முடி வளர்கிறதுக்காகவே தயாரிக்கப்பட்டது தான் இந்த செம்பருத்தி கூந்தல் தைலம். இந்த தைலம் ப்ரிப்பேர் பண்ணி தேய்ச்சி பாருங்கள், உங்கள் முடி நல்ல வளர்ச்சியை நீங்கள் பார்க்க முடியும். இது வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. மந்த்லி ஒன்ஸ் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள்கிட்ட நிறைய பூ இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு 2-3 மந்த்துக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா வாரத்தில் 1 நாளோ 2 நாளோ உங்களுக்கு வாஷ் பண்ண முடியும்னா தினம் கூட அப்ளை பண்ணி நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணலாம். முடி வளர்ச்சி, நல்ல முடி வளர்ச்சி நீங்கள் பார்க்க முடியும். ஸ்கால்ஃபில் இருந்து அடி முடி வரைக்கும் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு லைட்டாக ஒரு மசாஜ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நல்லா சிக்கு இல்லாமல் வாரி பின்னி விட்டுருங்க. 24 ஹவர்ஸ் கழித்து வாஷ் பண்ணிடுங்க. கூந்தல் தைலம் அப்படிங்கிறதுனால ஃபஸ்ட் டைம் அப்ளை பண்ணும்போது ஒரு சிலருக்கு லைட்டாக முடி கொட்டுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் வளர்ச்சியை நல்லா பார்க்க முடியுங்க.